இந்த ஒரு வீடியோவை நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். நேத்துல இருந்து இந்த ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இது வேற யாரும் இல்ல, என் கூடவே சுத்துற எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான். திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி வானா இத மாதிரி போய் வண்டி எடுத்துட்டு வரலான்னு கூப்பிட்டான். நாங்களும் சந்தோஷமா போய் வண்டியை டெலிவரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் போஸ்ட் போடும்போது இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா வந்துட்டு இருந்தது. கமெண்ட் போடுறவங்க இத பத்தி தெரியாம தான் கமெண்ட் போடுறாங்கன்னு நாங்களும் விட்டுட்டோம். இந்த ஒரு வீடியோ வைரல் ஆக ஆக மீம்ஸ் பேஜும் கிரியேட்டர்ஸும் இதை தவறா சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பையன் 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறான்ல, அப்படி இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த தாயோட கழுத்து காதல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு நகை இல்ல. இவெல்லாம் வண்டி எடுத்து என்ன பண்ண போறான்? அந்த ஒரு தாயை கஷ்டப்படுத்தி அடம்பிடிச்சு தானே இந்த வண்டியை வாங்கி இருப்பான். இவன்லாம் ஏன் இந்த வண்டியை வாங்குறான்? இது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு பையன் இந்த சமூகத்துல இந்த வண்டியை வாங்க கூடாதான்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல முத விஷயம் என்னன்னா, இது அவங்க அம்மாவே இல்ல, தன்னோட 2-3 வருட கடுமையான உழைப்புல சேர்த்து வச்ச காசு. அவங்க அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின காசை சேர்த்து வச்சுதான் அவனோட 2-3 வருஷ கனவை நிறைவேற்றிக்கிட்டான். அவங்க அம்மாவை விட அவங்க அத்தை கையால தான் வண்டி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போதே இந்த மாதிரி நகைலாம் போடுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல தம்பி, நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்துட்டு போயிடுவேன். தம்பி ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டான், அதான் வண்டி எடுக்க வந்தேன்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாம இப்படி நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்கன்னு பார்த்தா இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் தற்கூரி மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேச போறீங்கன்னா அதோட உண்மைத்தனத்தை தெரிஞ்சுட்டு பேசுங்க. உங்களோட கேவலமான வியூஸுக்கும் லைக்ஸுக்கும் ஆசைப்பட்டு இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த பையன் பாவம் தான் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் இந்த சோசியல் மீடியா அவனை மோசமா ஃபீல் பண்ண வச்சிருச்சு.